கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே கிரேவி அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வச்சுருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் இது தேங்காய் அரைச்சி வைக்கலை, வேறு மெத்தடில் வச்சுருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். நாட்டு பூண்டாக இருந்தால் ஒரு 15 பூண்டு எடுத்துக்கோங்க. மலம் பூண்டாக எடுத்திங்கன்னா ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தக்காளி அரைச்சிக்கலாம். 2 பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணியிருக்கேன். சின்னமாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா இது போல் கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வெந்நீரில் லேசாக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு இது போல் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் நம்ம பொரித்து தான் முதல்ல எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லேசாக நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கிரேவியில் போட போகிறோம். அது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா செவக்கட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரிச்சுக்குவோம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அவிச்சு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே அது செவந்துடும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கு அளவுக்கு இதை வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், காலிஃப்ளவரும் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை துண்டு, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையோடைய பச்சை வடையும் போகிற அளவு லேசாக நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு திறந்து வந்துருச்சு. இப்போ தக்காளியை நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நமக்கு வதங்குற வரைக்கும் லேசாக அப்படியே நம்ம அதை வதக்கி விடுவோம். தக்காளியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இதையெல்லாம் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த தக்காளி கிரேவியோடு சேர்த்து வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மெயினே வந்து தயிர் தான். இப்போ நம்ம சேர்க்க போகிற தயிர் தான் இதுக்கு. நல்லா இதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 50 ml நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு போல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஆயில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நம்ம வந்து வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால அதிலே ஆயில் நிறைய இருக்கும். இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரை வந்து நல்லா மசாலாவோட முதல்ல கிளறி விட்டுருங்க. நல்லாவே இதை கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம தயிர் ஊற்றினோன்னா நல்லாவே இதோடு சேர்ந்து கிளறி விட்டாச்சு. இப்போது எண்ணெயும் நமக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் எப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுறலாம். மசாலாவோடு சேர்த்து கிளறி விட்டுருங்க. இது பார்க்கவே இப்போவே நல்லா கிரேவி மெத்தடில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லேசாக வந்து நம்ம உப்பு போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். சப்பாத்தி, இட்லிக்கு இது போல் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது அந்த காய் அந்த மசாலாவில் சேர்ந்து வேகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விட்டுருவோம். நல்லா அப்படியே நம்ம
மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். நம்ம மசாலா பொடி சேர்க்கும் போதே அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு தான் அடுப்பை நான் கூட வச்சுருக்கேன். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். சிம்பிளாக உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்கிற வேண்டியதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இது. அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்குவோம். சுவையான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.